ஒட்டக போட்டி வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகமும் அந்த போட்டிகளில் பங்கேற்கும், எப்பவுமே பங்கேற்கும். அலுபா என்கிற ஒட்டகம் பங்கேற்பது மட்டுமல்ல, பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தான் ஜெயிக்கும். அலுபாங்கிற ஒட்டகம் பங்கு கொள்ளுமையானால் அது ஜெயித்து விடும். ஒரு போட்டியில என்னவாகிவிட்டது, பக்கத்து கிராமத்திலிருந்து ஒரு சாமானிய அரபி ஒருவர் வர்றார், தான் ஒட்டகத்தை அழைச்சிக்கிட்டு வர்றாரு. அந்த போட்டியில தன்னுடைய ஒட்டகத்தை பங்கு கொள்ள வைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோத்து போயிருச்சு. வெளியூர்ல இருந்து பக்கத்து கிராமத்திலிருந்து வந்தார்ல, அவருடைய ஒட்டகம் ஜெயித்து விட்டது. ரசூலுல்லாஹ் சாதாரணமா கடந்து போயிட்டாங்க, சஹாபாக்களால ஜீரணிக்க முடியல. சுபிகத்தில் அலுபா தோற்று விட்டது. அது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்றுவிடும்? அதுவும் எங்கோ இருந்து கொண்டு வந்த ஒரு கிராமவாசியின் ஒட்டகம் ஜெயித்து விட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று விட்டதே, ஜீரணிக்க முடியல. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோக்கிறது, இது ரசூலுல்லாஹ்வுக்கே தோல்வி வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் ஒரு கிராமவாசி ஜெயிச்சிட்டாரு, மிகச்சிட்டாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு இழுக்கு என்பது போல கருது. ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க, இது உண்மையில இப்படிதான் நடந்துச்சு, இது தோல்விதான். இது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்ன ஹக்கன் அலல்லாஹி அன்லா யர்ஃபஅ ஷைஅன் மினத் துன்யா இல்லா வலஅஹு. அல்லாஹ்விடத்தில் ஒரு நியதி உண்டு, இந்த உலகத்தில் எது உயர்ந்திருந்தாலும் சரி அதை தாழ வைக்காமல் அல்லாஹ் இருப்பதில்லை. ஒரு பொருள் உயர்ந்து விட்டது என்றால் ஒரு சமயத்தில் அந்த பொருளை அல்லாஹ் தாழ்த்துவான். இது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற விதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதுலயும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லா நேரத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்குமா? நமக்கும் தோல்வி வரும், நாமும் மனிதன்.